இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2015 ரிலீஸ் ஆன ராஜ் கஹானி அப்படிங்கிற ஒரு படத்தோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா, பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட எல்லை பகுதி பாகிஸ்தானுக்கும் அதை சார்ந்து இந்த பக்கம் இருக்கிற பகுதி இந்தியாவுக்கும் பிரிக்கப்படுது. இந்த இடத்துல நிறைய மக்களும் வாழ்ந்துகிட்டு வராங்க. இதுல ஒரு பெரிய பஞ்சாயத்து என்னன்னு பார்த்தா, ஒரு சென்டரான ஒரு வீடு இருக்கு. அது இந்தியாவுக்கும் சேராது, இந்த பக்கம் இருக்கிற அந்த நாட்டுக்கும் சேராது. இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லி ரெண்டு நாடுகளும் முடிவு பண்றாங்க. அங்க யார் வாழ்ந்துட்டு வராங்கன்னு பார்த்தா, விபச்சாரம் எல்லாம் செய்வாங்கல்ல பொண்ணுங்க, அந்த மாதிரியான சில பேர் அங்க வாழ்ந்துட்டு வராங்க. அதே சமயம் அவங்களோட உரிமையை விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. பல வருஷமா நாங்க இங்கேயே தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு காலி பண்ண சொன்னா எங்களால போக முடியுமா? அதெல்லாம் முடியாது. அரசாங்கமே எதிர்த்தாலும் உங்க அதிகாரத்தை கண்டு நாங்க பயப்பட போறதில்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க கவர்மெண்ட்டையும் எதுக்குறாங்க. கடைசியில இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த படத்தை பாருங்க. இந்த படம் உங்க கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பெங்கால்ல இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டிமா சின்ன பொண்ணுக்கு ரொம்ப தைரியமான கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கோர்ட்ல ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. அந்த குறிப்பிட்ட எல்லையை நீங்க பிரிக்க கூடாதுன்னு சொல்லி ரெண்டு வேறு குரூப்பான மக்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை கவர்மெண்ட் கேட்கற மாதிரி இல்ல. அப்படியே இந்த பக்கம் இந்த படத்தோட ஹீரோயின் பேகம் சானா காமிக்கிறாங்க. அவங்க ஒரு விபச்சார விடுதி நடத்திட்டு வராங்க. அதுக்கு ஹீரோயின் தான் ஹெட்டா இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரைட் ஹேண்டா ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தவனும் இருக்கான். கூடவே இங்க சமையல்காரர் ஒருத்தரும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இங்க இருக்கிற ஆம்பளைங்க, மத்த எல்லாருமே இங்க பொம்பளைங்க மட்டும்தான். இந்த நிலைமையில ஒரு 18-19 வயசு இருக்கிற ஒரு பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா, இங்க நடந்துகிட்டு இருக்க இந்த கலவரத்தினால அந்த பொண்ணை நிறைய பேரு அவங்கள கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் அந்த அப்பங்காரனுக்கு தெரிய அவரு தான் பொண்ணை கூட்டிட்டு கூட போகல, இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் அங்க இருக்க அந்த லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்க யாராவது வந்தா ஆம்பளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி கொடுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த புதுசா வந்திருக்க பொண்ணுக்கு அவ ஒரு பிரம்மையில இருக்க மாதிரி இருக்கு. அந்த பொண்ணோட அப்பங்காரன் அவங்கள கைவிட்டுட்டு போனது ஏத்துக்க முடியல. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயின் அந்த பொண்ணை பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு கண்ணத்திலே பலர்னு ஒரு 10-20 தடவை அரைஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் அந்த பொண்ணு கதறி அழுகுறா. இதுக்கப்புறம் உன்னோட மனசு லேசாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு பேரும் ஹீரோயின் வைக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். யார பத்தி? ஹீரோயினை பத்தி. ஹீரோயின் இங்க விபச்சாரம் பண்றாங்கிற பேர்ல நிறைய மனிதர்களோட வாழ்க்கையாவ கெடுத்துக்கிட்டு இருக்கா. அவங்கனால இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான நோய் வருமோன்னு சொல்லி நாங்க பயந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இப்ப நல்லா தான் பேசுற, ஆனா நேத்து நைட்டு கூட நீ அந்த விபச்சார விடுதிக்குள்ள போயிட்டு வந்ததா இங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, நீ எல்லாம் அவங்கள பத்தி பேச தகுதியே இல்லைன்னு சொல்லி அந்த ஆளை வெளியே அனுப்பிடுற. இந்த கவர்மெண்ட்னால இப்போ மக்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம ஒரே போர்க்களமா போய்கிட்டு இருக்கு. அதனால இவங்க அந்த பார்டரை பிரிச்சே ஆகணும். 5 வாரத்துக்குள்ள இந்த பிரச்சனையை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடணுங்கிற மாதிரி ஒரு அதிகாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுதந்திரம் நடச்சதை நினைச்சு ஹீரோயினோட வீட்டுல இருக்க எல்லா பெண்களும் சந்தோஷமா அதை ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு ப்ரொஃபசர் ஒருத்த வரான். இங்க எல்லாரும் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏன் இப்படி சோகமா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னதான் சுதந்திரம் கிடைச்சாலும் இங்க இருக்க ஆம்பளைங்க எங்களை எந்த மாதிரி நடத்துவாங்க, எவ்வளவு தானே பாப்பாங்க, நீ இவ்வளவு பேசுறியே, உன்னால இங்க இருக்க ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த ப்ரொஃபசரால இதுக்கு பதில் சொல்லவே முடியல. அந்த சமயம் பார்த்து ஒரு பொண்ணு நெருப்புக்கு பக்கத்துல அவளோட ஃபேஸ கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அவன் மேல கோவப்பட்டு காது மேலே பலாருன்னு வைக்கிறேன். உன்னோட முகம் மட்டும் அழகு இல்லாம போயிடுச்சுன்னா உன்னை இங்க இருக்கிற எவன் வந்து பாப்பான், நம்ம தொழிலுக்கு முக்கியமே நம்மளோட அழகு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி யார் மேலேயே இருக்கிற கோவத்தெல்லாம் அவங்க மேல ஹீரோயின் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஃபசர் இங்க இருந்து போகும்போது அவங்க கிட்ட ஒருத்தி வரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆளு மேல ஒன் சைடா காதல் இருக்கும் போல தெரியுது. கவர்மெண்ட் சொன்னது போலவே இந்த எல்லையை பிரிக்கணுங்கிறதுக்காக அங்க கேம்ப் போட்டு சில அதிகாரிகள் தங்கி இருக்காங்க. அதுல ஒருத்தர் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு, இன்னொருத்தர் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை சேர்ந்தவர். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த ஹீரோயினோட வீடு இவங்க கண்ணுக்கு படுது. இந்த எல்லையை பிரிக்கும் போது இந்த வீடு நமக்கு மிகப்பெரிய தலைவலியா வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு அதிகாரிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியில எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம ஹீரோயின் எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்காங்க. அங்க ஒரு சமையல்காரர் இருப்பாரு. இவங்க சொல்ற மாதிரிலாம் நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்க. அவரை வச்சு அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு லோக்கல் போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு யார் அந்த வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, சார் உங்களுக்கு பேகம் ஜானை பத்தி தெரியுமா? அவ இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் அவ கைக்குள்ள வச்சிருக்கா. யாரை பார்த்தும் அவ பயப்பட மாட்டா, சரியான வாயாடி. நீங்க மட்டும் அவளை ஹேண்டில் பண்ணுன்னு சொன்னா பொறுமையா தான் அவகிட்ட பேசணும், இல்லனா நம்ம மொத்த பேருக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் சொல்ற. அப்படி இவங்க எப்படி இங்க வந்து தங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் சின்ன வயசுலயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா புருஷங்காரன் விட்டுட்டு போயிட்டதுனால கை குழந்தையோட இந்த ஊருக்கு வந்து அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பொண்ணுங்களை வச்சு இந்த மாதிரியான தொழில பண்ணி பொழைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த போலீஸ் ஆபீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட வீட்டுல ரூபினான்னு சொல்லி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்கள ஒருத்தன் அடிச்சு கொடுமைப்படுத்தி இருப்பான் போல தெரியும். அந்த சமையல்காரன் தான் ரூபினாவை ஒன் சைடா காதலிச்சிருந்திருப்பாள் போல இருக்கு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இங்க வந்தவன் இப்படி இந்த பொண்ணுகிட்ட நடந்திருக்கானேன்னு சொல்லி அவர் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த சைடு பார்த்தா அந்த ப்ரொஃபசரை ஒன் சைடா ஒருத்தி காதலிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எப்பதான் இந்த ப்ரொஃபசர் நம்ம மனசை புரிஞ்சுக்குவாருங்கிற மாதிரி தூரத்துல இருந்து அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்க இந்த வீட்டுக்கு
கிட்ட தான் செக் போஸ்ட் வரப்போகுது. நாம இந்த வீட்டை உடனடியா இடிச்சாகணும். அதுக்கு லீகலா ஹீரோயினுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அதை கவர்மெண்ட் ஆபீஸ்ல வச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட அந்த அதிகாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரூபினாவும் அவங்களோட லவரும் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இவன் வந்து இவங்களை காதலிக்கிறாங்கிறது கூட சொல்லிருக்க மாட்டாரு போல இருக்கு. இப்படி டெய்லியும் நீ கண்ட ஆம்பளைங்க கூட போறது எனக்கு பிடிக்கல, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க. எந்த புருஷனாவது தன்னோட பொண்டாட்டிய இன்னொருத்தங்க கூட அனுப்பி வைக்க தயாராவானா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேச, அப்போ ரூபினா என்ன சொல்றானா, ஒரு பொண்ணோட உடம்பு மேல கை வைக்கிறவெல்லாம் அவளோட மனசை தொட முடியும்னு சொல்லி நீ நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல, எல்லாரும் நீ ஆகிட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த சமையல்காரர்கிட்ட அவங்க காதல் வசனங்களா பேசிக்க. அவருக்கு இந்த இடத்துல வாழ பிடிக்கல, இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனாலும் ஹீரோயின் தான் இவங்களை இத்தனை நாட்கள் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, அவங்கள விட்டுட்டு போனா அது நம்பிக்கை துரோகமா மாறிடும் அப்படிங்கறக்காக அவங்க இங்க இருந்து போகல. அந்த ப்ரொஃபசரை ஒன் சைடா ஒருத்தங்க காதலிச்சிருந்திருப்பாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக ஒருத்தவன் ஹீரோயின் கிட்ட காசு கொடுத்து கஸ்டமரா வந்திருப்பான். ஆனா அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால வேற யாரோ ஒருத்தையே இவனை கூட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு, நீ எதுக்காக இப்படி பிளான் பண்றேன்னு தெரியும். அங்க வர அந்த ப்ரொஃபசர் மேல உனக்கு ஒரு காதல் இருக்கு, ஆனா அது உன்ன மாதிரியான தொழில் பண்றவங்க எல்லாம் செட் ஆகாது, தயவு செஞ்சு அதை நீ இப்பவே மறந்துடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இவங்க கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசரும் சில அதிகாரிகளும் உள்ளுக்குள்ள வர, ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிங்க அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு நாங்க இலவசமா முறவாசல் செய்ய முடியாது, யாரா இருந்தாலும் இங்க ரூல்ஸ் தாங்கிற மாதிரி பேச, அந்த போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இவங்க அதுக்காக வரல, உங்களை இந்த இடத்துல இருந்து காலி பண்ண சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறாங்க. நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க எத்தனை வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நீங்க என்னைக்கோ ஒரு நாள் வந்து திடீர்னு காலி பண்ண சொன்னா எங்களால போக முடியுமா, இந்த இடம் தான் எங்களோட வாழ்வுரிமை, உங்களால முடிஞ்சதை பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினா அவங்கள இருந்து இங்க போக சொல்றாங்க. ஆனா அந்த அதிகாரிகள் எல்லாம் கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஹீரோயினை மிரட்ட பார்க்க, அங்க சுத்தி இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் கையில கத்தி எடுத்து இவங்களே இங்க இருந்து விரட்டி ஓட விட்டுறாங்க. இவங்களுக்கு இது ரொம்ப அவமானமா போயிடுது. கேவலம் ஒரு விபச்சாரம் நடத்துற ஒருத்தி நம்மள எவ்வளவு மோசமா நடத்திருக்க, அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மாதிரி இந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லிருப்பானா, உங்களை பொறுத்த வரைக்கும் தான் இந்த இடம் இந்த நாட்டுக்கு சேர்ந்தது அந்த நாட்டுக்கு சேர்ந்தது அப்படிங்கிறது, என்ன பொறுத்த வரைக்கும் நாடு மொழி இனம் ஜாதி அப்படின்னு எதுவுமே கிடையாது, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தொழிலை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களோட உடம்பு மட்டும் தான் எங்களோட மூலதனம், இங்க வர எவனும் ஜாதியை பார்த்தோ இல்ல மதத்தை பார்த்தோ இங்க வரதில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி இந்த அதிகாரி கிட்ட பேசியிருப்பான். அது அவங்களுக்கு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸா மாறிடுச்சு, எப்படியாவது ஹீரோயினை பழிதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இந்த லீகல் நோட்டீஸ இங்க அடிக்கடி ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தன் வந்துட்டு போவான் பாத்தீங்களா, அவன் பார்த்திருப்பான், இத பத்தி என்னன்னு சொல்லி விசாரிக்க நான் வேணா முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அந்த ப்ரொஃபசர் சொல்றான். இந்த ரெண்டு அதிகாரிகளும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நாம நினைச்சதை விட இந்த பிரச்சனை ரொம்ப மோசமா போகும் போல இருக்கு, நாம தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் கிட்ட இவங்களே கலவரத்தை தூண்டி விடுறாங்க. இதனால நிறைய பேர் அந்த இடத்தை விட்டு வெக்கேட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அங்க வாழ உரிமை இல்லைனாலும் பரவாயில்ல, கடைசிக்கு உயிர் பொழைச்சா போதும்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து காலி பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இந்த அதிகாரிகளை க்ளோஸ் பண்றதுக்காக அவங்களும் ஒரு பிளான போட்டு ஒரு பெரிய மனுஷன் ஹீரோயின் இருக்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, அவர்கிட்ட என்னோட இடத்தவே அந்த கவர்மெண்ட் அதிகாரிங்க காலி பண்ண சொல்றாங்க, அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு கட்டணுங்கிற மாதிரி அந்த ஆளு கிட்ட சொல்ல, அவரு புரியுது உன்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுது, நான் கண்டிப்பா உனக்கு உதவுறேன், ஆனா அதுக்கு நீ எனக்கு பரிசா என்ன கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னால உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், மிஞ்சி போனா இங்க இருக்கிற பொண்ணுங்க யாரோ ஒருத்தங்கள நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க புதுசா ஒருத்தி வந்திருக்கான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யாரு அந்த இன்னசென்ட்டா ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்கல்ல அவங்கள தான் இவர் கேட்கிறார். ஹீரோயினுக்கு அந்த பொண்ணை அனுப்பி வைக்க விருப்பமே இல்ல, இருந்தாலும் அவங்களோட இந்த இடத்தை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் சொல்ற மாதிரியே அந்த பொண்ணையும் அலங்காரம் பண்ணி அவர் சொன்னது மாதிரியே அந்த ஆள்கிட்ட ஹீரோயின் அனுப்பி வைக்கிறார். இந்த சைடு பார்த்தா அந்த ப்ரொஃபசர் இந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பான்னு பார்த்தா அதை பண்ணாம, உனக்கு சரியான நேரம் வந்துருச்சு, நீ இங்க இருந்து கிளம்புறதுதான் உனக்கும் கூட இருக்கிற அந்த பெண்களுக்குமே ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் பேச, இது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் தாண்டி ஒரு படி மேல போய், ஆனா கடைசியா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் இங்க வரதே உன்னை காதலிக்கத்தான் சொல்லி அவன் ஹீரோயின் கிட்டயே கொஞ்சம் வலிஞ்சு பேச, நீ நினைக்கிற மாதிரியான ஆள் நான் கிடையாது, உன்னை ஏற்கனவே இங்க ஒருத்தி லவ் பண்றான்னு உனக்கு தெரியும், அவ காதலிக்கிறாங்கிறது தெரிஞ்சும் நீ இப்படி என்கிட்ட நடந்துக்கிறேன்னா உன்னோட சுயநலத்துக்காக நீ எந்த ஒரு தவறையும் செய்வ, இதுக்கு மேல நீ இங்க வரவே கூடாது, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கதான், ஆனா அதுக்காக நன்றி சொல்லலாமே தவிர நீ எதை சொன்னாலும் நான் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை ஹீரோயின் இங்க இருந்து வெளியே அனுப்பிடுறான். ஆனா வெளியே போனவன் இவனை ஒன் சைடா ஒருத்தி காதலிச்சிருந்திருப்பால, அவகிட்ட இந்த கதைய அப்படியே மாத்தி சொல்றான். ஹீரோயின் வந்து இவனை கரெக்ட் பண்ண நினைச்சதாகவும், நான் உன்னதான் காதலிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சே எப்படி இவங்களுக்கு இப்படி பண்ண மனசு வந்தது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட மனசை இவன் மாத்த ட்ரை பண்றான். இது முழுக்க முழுக்க ஹீரோயினை பழி வாங்கறதுக்காக இவன் போட்ட பிளான் தான். அந்த லோக்கல் ஏரியால ஒருத்தன் இந்த அதிகாரிங்க கிட்ட என்ன சொல்றானா, அங்க ஒரு ரவுடி ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பாருங்க, அவன் நினைச்சாதான் ஹீரோயினை காலி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் அவனை பார்க்க போறான். இந்த சைடு போலீஸ் ஆபீசர், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், அவங்கள பாத்துக்கிறது நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் கேட்கற மாதிரி. அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டுல தடபுடலா விருந்து போய்கிட்டு இருக்கு, அசைவ
அசைவ சாப்பாடுன்னு நினைக்கிறேன், எல்லாரும் விட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோயின் செல்லமா 2 நாய் வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த நாயத்தான் கொன்னு இப்ப கறியா இங்க சமைச்சிருக்காங்க அப்படிங்கறத அவங்க அதை படிச்சதும் அதான் ஏத்துக்கவே முடியல. அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் கதறாங்க. ஏன்னா அவ்வளவு பாசமா அந்த நாயை அவங்க வளர்த்திருப்பாங்க. அதுலயும் ஹீரோயினுக்கு ரைட் ஹேண்டா ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவன் தான் அந்த நாயோட பாதுகாப்பா இருந்திருப்பான். இத பண்ணது யாரான்னு பார்த்தா அந்த லோக்கல் ஏரியா ரவுடி ஒருத்தனை போய் பார்க்க போயிருப்பாங்கல்ல, அவன் தான் இந்த அதிகாரிகளோட பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். ஹீரோயினால இது ஏத்துக்கவே முடியல. ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்க சொல்லி ஒரு ஆளுகிட்ட ஹீரோயின் கேட்டிருப்பாங்கல்ல, அவர்கிட்ட இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா அவரு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க மாதிரி தான் முதல்ல பேசிட்டு போயிருந்திருப்பாரு. இப்போ நீ அவங்க சொல்ற மாதிரியே காலி பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகுதான்னு சொல்றாங்க, உன்னை ஒன்னும் தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த இடத்தை விட்டு போறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா இது எங்களோட உரிமை, அதை எப்படி நாங்க விட்டு கொடுக்க முடியும்? இதுக்கு மேல உங்க யாரோட தெய்வம் தேவையில்ல, இதை நான் ஒருத்தையே சமாளிச்சுக்கிறேங்கிற மாதிரி கோவமா பேசிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. எப்படியும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை எதிர்க்கணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் துப்பாக்கி சுடுறத கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லோக்கல் ஏரியா டான் இருப்பான்ல, அவன் ஹீரோயினோட கேங்ல ஒரு 4-5 பேர் வெளியே வந்திருப்பாங்க, அவங்கள டார்கெட் பண்ணி இவங்க விரட்டி போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமையல்காரரும் இந்த பொண்ணுங்க கூட வந்திருப்பாரு. இந்த லேடிஸ் எல்லாம் அங்க இருந்து தப்பிச்சு போக வச்சுட்டு அவர் மட்டும் இந்த லோக்கல் டான் கிட்ட மாட்டிக்கிறான். இவரை பாவம் பார்த்து அவங்க விட்டுருவாங்கன்னு நினைச்சா அதை பண்ணல, இவரை கொலை பண்ணிட்டாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. தன்னோட காதலி கூட சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நினைச்ச மனுஷன் கடைசியில ஒரு கைப்பிடி சாம்பலா போயிட்டாரு. இதை நினைக்கும் போது அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மனசு பொறுக்கவே இல்லை. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு முடிவு பண்றாங்க, இந்த பிரச்சனை என் ஒருத்தியோட போகட்டும், நானே பாத்துக்கிறேன், இங்க இருக்க நீங்க எல்லாருமே வேற ஏதாவது இடத்துக்கு வெக்கேட் பண்ணி போயிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு தொழிலை பார்த்து பொழைச்சுக்குங்க, என்ன பத்தி நீங்க யாரும் யோசிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கூட ஹீரோயினை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒண்ணு வாழ்ந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம், அப்படி இல்லைன்னு சொன்னா இங்கேயே நம்ம எல்லாரும் செத்து போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹீரோயின் பக்கம் தான் நிக்கிறாங்க. இதுக்கு மேல ஹீரோயினால என்ன பேச முடியும்? அவங்க எதுவுமே சொல்லல, அமைதியாயிராங்க. இந்த சைடு பார்த்தா அந்த ப்ரொஃபசர் இருப்பார்ல, அவரு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக பிளான் போட்டிருப்பார்ல, அவளை கூட்டிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது, பரவாயில்ல நீங்களாவது போய் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் விட்டு கொடுத்துறான். அவன் இந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா அவன் கல்யாணம் பண்ணிக்கவோ இல்ல காதலிக்கவோ கூட்டு வரல, 2 ஆம்பளைங்களுக்கு கொண்டு வந்து இந்த பொண்ணை வித்துருக்கான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னல, அது என்னாச்சுன்னு சொல்லி இவங்க கேட்க, உன்ன மாதிரியான தொழில் பண்றவங்களுக்கு கல்யாணம் எதுக்கு, கஸ்டமர்ஸ் பத்தாதான்னு சொல்லி கேவலமா பேசிட்டு விட்டுட்டு போயிடுறான். அப்ப எதுக்காக நீ என்ன இங்க இருந்து கூட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஹீரோயினை உன்னை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு வந்தாலே அவ பாதி செத்து போன மாதிரி தான், இனி அடுத்து அவளுக்கு நடக்க போற அந்த கொடுமைகளையும் நான் பாக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினும் அங்க இருக்கிற பெண்களும் சேர்ந்து அவங்க கையில அந்த துப்பாக்கி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எதிரில அந்த கவர்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த ரவுடிகளும் சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்றாங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 10 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை எதிர்த்து கண்டிப்பா இவங்களால போராட முடியாது. சில பெண்கள் குண்டடிப்பட்டு அந்த இடத்துல சரிஞ்சு கீழே விழுந்து சாகவும் செய்றாங்க. அந்த இன்னசென்ட்டா இருந்த ஒரு பொண்ணும் ஒரு 10 வயசு இருக்கிற இன்னொரு குழந்தை பொண்ணும் இருந்திருக்கும். இவங்களை மட்டும் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போக சொல்லி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அப்படி போனவங்க அந்த போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றானா, அவளோட ட்ரெஸ்ஸ பூரா கழட்டிடுறா. இத பார்த்து அந்த போலீஸ்காரால ஏத்துக்க முடியல, எனக்கும் வயசுல பொண்ணு இருக்கா, இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லி அவரு கீழே விழுந்து கதற, இவங்களை மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போக அனுமதிச்சிட அவங்க போயிட்டாங்க. இங்க ஹீரோயினோட வீட்டுல அந்த கேங்கை எதிர்த்து இவங்களால போராட முடியல. ஒரு கட்டத்துல மொத்த வீட்டையும் அவங்க எரிச்சிடறாங்க. நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோயினோட குரூப்பும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை எதிர்த்து போராடுறாங்க, ஆனாலும் ஒண்ணும் முடியல. தூரத்துல இருந்து அந்த அதிகாரி எல்லாம் பாக்குறாங்க. அப்போ ஹீரோயின் முகத்துல தோத்துட்டுமே அப்படிங்கிற ஒரு கவலை தெரியுது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எங்களை மாதிரி பொறுப்புல இருக்கிற ஒருத்தங்களை எதிர்த்தா என்ன ஆகுங்கிறத இப்பயாவது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரான ஒரு சிரிப்பை அவங்க சிரிக்க, அப்போ ஹீரோயின் அவங்கள பாத்துக்கிட்டே அப்படியே யூட்டன் போட்டு அந்த மொத்த லேடிஸும் சேர்ந்து அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்குள்ளேயே போறாங்க. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இவங்க அதிகாரத்துக்கு பயந்து அவங்க இந்த இடத்தை விட்டுட்டு போகணும் அப்படிங்கறத அவங்க பிளான். ஆனா இவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஹீரோயின், நாங்க இறந்து போனாலும் பரவாயில்ல, ஒருபோதும் எங்களோட உரிமைகளை நாங்க விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு பார்வை பாப்பாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஹீரோயினோட வைராக்கியத்துக்கு முன்னால இந்த அதிகாரத்துவம் எல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி, நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர்ல இருந்து அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே வருத்தப்படுறாங்க. இங்க இருக்க எல்லா பெண்களும் அந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பலாகிடுறாங்க. இந்த குற்ற உணர்ச்சி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவனையும் கத்தியே இல்லாம தொலைச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு அவனுங்க இந்த பாவத்தை எல்லாம் கொண்டு போய் எங்க நம்ம இறக்கி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் கதறி அழுதுகிட்டு இருக்கு. இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இதே படத்தை தான் பேகம் ஜான் சொல்லி ஹிந்தியில 2017 எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரிஜினல் பெங்காலில ரிலீஸ் ஆனது 2015. இந்த படத்தை பார்த்துட்டு தான் 2017 பேகம் ஜான் சொல்லி வித்யா பாலனை வச்சு இதே கதை எடுத்திருக்காங்க. அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இது ஒரு கற்பனை கதை தான். சிம்பிளா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நாம வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல இருந்து நம்மள விரட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது அது எந்த ஒரு மனிதனுக்குமே நடக்கூடாத ஒரு கொடுமை தான். சொந்த ஊர்லயே அகதிகள் மாதிரி வாழ்றது எவ்வளவு கொடுமையான. இன்னும் நிறைய அரசியல இந்த படம் வெளிப்படையா பேசியிருக்கு. நாம ரொம்ப டெப்தா போக வேணாம். மீண்டும் ஒரு வித்தியாச
வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.